ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 4. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது: அர்ஜுனா, நான் விவஸ்வானுக்கு இந்த அழிவில்லாத யோகத்தை உபதேசித்தேன். விவஸ்வான் மனுவுக்கு உபதேசித்தார். மனு இஷ்வாகுக்கு உபதேசித்தார். அர்ஜுனா, இவ்வாறு பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். இவ்வுலகில் அந்த யோகமானது நெடுங்காலமாகிவிட்டதால் மறக்கப்பட்டுவிட்டது. என்னுடைய பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறாய் என்பதால் இந்த பழைய யோகமானது இன்று என்னால் உனக்கு சொல்லப்பட்டது. ஏனெனில் இது மேலானது, அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாதது. அர்ஜுனன் சொன்னது: உம்முடைய பிறப்பு பிந்தியது, விவஸ்வானுடைய பிறப்பு முந்தையது. நீங்கள் ஆதியில் இந்த யோகத்தை உரைத்தேன் என்கிறீர்களே, இது எப்படி? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது: அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் பல பிறவிகள் கடந்து போய்விட்டன. நான் அவைகள் எல்லாவற்றையும் அறிகிறேன், ஆனால் நீ அறிய மாட்டாய். பிறப்பு அற்றவனாக இருந்தாலும், தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருந்தாலும், உயிர்களை ஆளும் ஈஸ்வரனாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தை வசப்படுத்தி கொண்டு என் மாயையினால் அவதரிக்கிறேன். பரதவம்சத்தில் பிறந்தவனே, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு வீழ்ச்சியும் அதர்மத்திற்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். நல்லோரை பாதுகாக்கவும் தீயோரை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். அர்ஜுனா, யார் என்னுடைய இந்த திவ்யமான பிறப்பையும் செயலையும் உள்ளபடி அறிகிறானோ அவன் உடலை விட்ட பிறகு மறுபடியும் பிறப்பை அடைவதில்லை. இறைவனாகிய என்னை வந்து அடைகிறான். ஆசை, அச்சம், குரோதம் நீங்கியவனாய், என்மயமாய், என்னை அடைக்கலம் புகுந்தவர்களாய், புனிதர்களாய் பலர் எனது இறை இயல்பை அடைந்தார்கள். யார் இறைவனாகிய என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படியே அவர்கள் விரும்பியபடியே இருக்கிறேன். பார்த்தா, மனிதர்கள் எல்லா இடங்களிலும் என்னுடைய மார்க்கத்தையே பின்பற்றுகிறார்கள். எல்லா மார்க்கமும் என்னுடையதே ஆகும். கர்மங்களுடைய பலனை விரும்புபவர்கள் இங்கே தேவதைகளை வணங்குகிறார்கள். ஏனென்றால் இவ்வுலகில் கர்மபலன் விரைவில் கிடைக்கிறது. குணம் மற்றும் செய்யும் தொழிலை பொறுத்து 4 வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டது. அதை நானே உருவாக்கினேன் எனினும், என்னை படைப்பை கடந்தவன் என்றும் அதை உருவாக்கியவன் நான் அல்ல என்றும் தெரிந்து கொள். இறைவன் இங்கே 2 நிலைகளில் இருக்கிறார். ஒன்று இந்த பிரபஞ்சத்தை படைத்து அனைத்து செயல்களையும் செய்யும் நிலை. இன்னொன்று இந்த பிரபஞ்ச படைப்பிற்கு அப்பால் இருக்கும் பிரம்மம் என்ற நிலை. நான் 2 நிலைகளிலும் இருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே கூறுகிறார். தன்னுடைய மிக மேலான நிலையான பிரம்மத்தை பற்றி இப்போது கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார்: கர்மங்கள் என்னை தொடுவதில்லை. எனக்கு கர்மபலனில் ஆசை இல்லை. யார் என்னை இப்படி அறிகிறானோ அவன் கர்மங்களினால் பந்தப்படுவதில்லை. இங்ஙனம் அறிந்து முற்காலத்து முக்தர்களால் கர்மம் செய்யப்பட்டது. ஆகையால் நீயும் முன்னோர்களால் முற்காலத்தில் செய்யப்பட்ட கர்மத்தை செய். கர்மம் எது, செய்யக்கூடிய கர்மம் எது, செய்யக்கூடாத கர்மம் எது, இன்னும் இது குறித்து ஞானிகள் கூட குழப்பமடைகிறார்கள். எதை அறிந்து கேடுகளிலிருந்து விடுபடுகிறாயோ அந்த கர்மத்தை உனக்கு சொல்கிறேன். ஏனென்றால் கர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். விலக்கப்பட்ட கர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடாத கர்மத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
கர்மத்தின் போக்கை அறிவது கடினம். யார் செய்ய வேண்டிய கர்மத்தில் செய்யக்கூடாத கர்மத்தையும், செய்யக்கூடாத கர்மத்தில் செய்ய வேண்டிய கர்மத்தையும், நன்மையில் தீமையையும் தீமையில் நன்மையையும் காண்கிறானோ அவன் மனிதர்களுள் புத்திமான். அவன் ஏற்கனவே எல்லா கர்மங்களையும் செய்து முடித்த யுக்தனாவான். யாருடைய சகல கர்மங்களும் ஆசையும் விருப்பமும் அற்றதாக இருக்குமோ, யாருடைய கர்மங்கள் ஞானத்தீயால் எரிக்கப்பட்டனவோ அவனை பண்டிதன் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். கர்ம பலனில் ஆசையை துறந்து எப்பொழுதும் திருப்தியுடன் எதையும் சாராமல் கர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் யுக்தன் எதையும் செய்பவன் அல்ல. ஆசையற்றவன், மனதையும் உடலையும் அடக்கியவன், பொருட்களையெல்லாம் துறந்தவன், வெறும் உடலை கொண்டு செயல்புரிபவன், இவர்கள் பாபத்தை அடைவதில்லை. தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் மனதை நடுநிலையில் வைத்தவன், இவர்கள் கர்மம் செய்தாலும் பந்தப்படுவதில்லை. பற்றில்லாதவனுடைய, முக்தனுடைய, ஞானத்தில் உறுதி பெற்ற மனத்தை உடையவனுடைய, யஜ்ஞத்திற்காக கர்மம் செய்பவனுடைய எல்லா கர்ம பலன்களும் கரைந்து போகின்றன. யஜ்ஞம் என்பது தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பிரதிபலன் கருதாமல் கொடுப்பது. அந்த யஜ்ஞத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அர்ப்பணம் செய்யும் செயல் பிரம்மம், ஹவிஸ் முதலியவை பிரம்மம், அக்னியும் பிரம்மம். பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணர்களால் ஹவிஸ் கொடுக்கப்படுகிறது. பிரம்மத்தில் மனதை நிலைநிறுத்தி கர்மம் செய்யும் அவனால் பிரம்மமே அடையப்படுகிறது. இனி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல்வேறு வழிகளில் யஜ்ஞம் செய்வதை பற்றி கூறுகிறார். சில யோகிகள் தேவதைகளுக்கு யஜ்ஞத்தை செய்கிறார்கள். இன்னும் சிலர் பிரம்மமாகிய அக்னியில் ஆத்மாவை கொண்டு யஜ்ஞம் செய்கிறார்கள். சிலர் 5 இந்திரியங்களையும் அடக்குதல் என்ற அக்னியில் காது முதலிய இந்திரியங்களை ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சிலர் சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். இன்னும் சிலர் ஞான ஒளி விடுகின்ற மனதை தன்னிடம் அடக்குதல் என்ற யோகத்தீயில் எல்லாவிதமான இந்திரிய கர்மங்களையும் பிராண கர்மங்களையும் ஆகுதியாக கொடுக்கிறார்கள். அப்படியே சிலர் பொருட்களை யஜ்ஞம் செய்பவர்களாகவும், சிலர் உடலை அடக்கி யஜ்ஞம் செய்பவர்களாகவும், யோகத்தை யஜ்ஞம் செய்பவர்களாகவும், தன்னடக்கம் உள்ளவர்கள் சாஸ்திரம் மூலம் கற்ற ஞானம் ஆகியவற்றை யஜ்ஞமாக செய்கிறார்கள். அப்படியே மற்றவர்கள் அபானனில் பிராணனையும் பிராணனில் அபானனையும் ஹோமம் செய்கிறார்கள். பிராண அபான வாயுக்களின் போக்கை தடுத்து பிராணாயாமம் செய்வதில் ஈடுபடுகிறார்கள். சிலர் முறையாக உண்பவர்களாய் பிராணனை பிராணனில் ஆகுதியாக கொடுக்கிறார்கள். யஜ்ஞத்தை அறிந்த இவர்கள் எல்லோரும் யஜ்ஞங்களால் பாபம் நீங்க பெற்றவர்கள் ஆகிறார்கள். அர்ஜுனா, யஜ்ஞத்தில் மீதியிருக்கும் அமிர்தத்தை உண்பவர்கள் நித்தியமான பிரம்மத்தை அடைகிறார்கள். யஜ்ஞம் செய்யாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, மற்ற உலகங்களும் கிடையாது. யஜ்ஞத்தில் நல்லவர்களுக்கு கொடுத்து போக மீதியிருக்கும் உணவு அமிர்தமாக மாறுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், இப்படி வேதத்தில் பலவிதமான யஜ்ஞங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவை யாவும் கர்மத்திலிருந்து உண்டானவை என்று அறிந்து முக்தியடைவாயாக. எதிரிகளை வாட்டுபவனே, பொருட்களை கொண்டு செய்யும் யஜ்ஞத்தை விட ஞானத்தை பிறருக்கு கொடுக்கும் யஜ்ஞம் மேலானது. பார்த்தா, உலகிலுள்ள கர்மம் எல்லாம்
ஞானத்தில் முற்று பெறுகிறது. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை குருவிடமிருந்து அறிந்து கொள். தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். பார்த்தா, ஞானத்தை அடைந்து மறுபடியும் இப்படி மயக்கமடைய மாட்டாய். அப்போது எல்லா உயிர்களையும் உன்னிடத்திலும், அப்படியே எல்லா உயிர்களையும் என்னிடத்திலும் பார்ப்பாய். எல்லா பாபிகளை விடவும் அதிக பாபம் செய்தவனாக இருந்தாலும் எல்லா பாவங்களையும் ஞானம் என்ற படகினால் கடந்து செல். அர்ஜுனா, சுடர்விட்டு எரியும் தீயானது விறகுகளை எப்படி சாம்பலாக்குகிறதோ அப்படியே ஞானத் தீயானது எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்குகிறது. இவ்வுலகில் ஞானத்திற்கு ஒப்பானது தூய்மையானது வேறொன்றும் இல்லை. காலப்போக்கில் யோகத்தில் வெற்றியடைந்தவன் தன் உள்ளத்தில் தானாகவே இருக்கும் அந்த ஞானத்தை அறிகிறான். முயற்சி உடையவன் பிரம்மத்தில் மனதை வைத்து இந்திரியங்களை அடக்கி ஞானத்தை பெறுகிறான். ஞானத்தை அடைந்து வெகு விரைவில் சாந்தி அடைகிறான். அறிவற்றவன், முயற்சி இல்லாதவன், சந்தேகப்படுபவன் அழிவடைகிறான். சந்தேகப்படுபவனுக்கு இந்த உலகமும் இல்லை, மேல் உலகமும் இல்லை, சுகமும் இல்லை. அர்ஜுனா, யோகத்தினால் கர்மங்களை துறந்தவன், ஞானத்தினால் சந்தேகங்களை அகற்றியவன், தன்னில் தானாக நிலைத்திருப்பவனை கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை. ஆகையால் பாரதா, ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய சந்தேகம் அஞ்ஞானத்தால் உண்டாகிறது. அதை ஞானவாளினால் வெட்டி யோகத்தை கைக்கொண்டு எழுந்திரு.